லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. முன்னொரு காலத்தில் முதன்முறையாக சேவலை பார்த்தது நரி. பார்த்ததும் பயந்து போனது. ஐயோயோ, தலையில் நெருப்பை கட்டிக்கொண்டு ஒரு கொடிய விலங்கு உலா வருகிறதே, தொண்டை எளிய கதறுகிறதே, அதோடு பறக்கவும் செய்கிறதே. பார்த்தபோதெல்லாம் பயந்து நடுங்கிய நரி ஓடி ஓடி ஒழிந்து கொண்டது, பம்மிக் கொண்டது. இதை கவனித்த சேவல் நட்புணர்வோடு கேட்டது, என்னை காணும் போதெல்லாம் ஏன் நண்பா இப்படி ஓடி ஓடி ஒழிகிறாய், பம்மிக்கொள்கிறாய்? பயப்படாதே, பக்கத்தில் வா. பக்கத்தில் வராமல் தூரத்திலிருந்தே தொடை நடுங்கியது நரி. நோ 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 சான்ஸ், நீ பயங்கரமானவன். கொண்டையிலே நெருப்பை கட்டிக்கொண்டு கோரமாக அலைபவன் நீ. பக்கத்தில் வந்தால் பற்ற வைத்து விடுவாய். பக்குவமாக சொன்னது சேவல், நண்பா, அது ஒன்றும் நெருப்பு இல்லை, என் கொண்டை, சிவந்த கொண்டை. அருகே வா, வந்து தொட்டுப்பார். பயப்படாதே, பதறாதே, பற்றி கொள்ளாது. இருந்தாலும் பயந்தபடியே பக்கத்தில் போனது நரி. ஒய்யாரமாக காட்சி தந்த அந்த செக்க சிவந்த கொண்டையை தொட்டு பார்த்தது, கோதி பார்த்தது, உண்மையை உணர்ந்து பார்த்தது. ஆமா, இது நெருப்பில்லை, வெறும் சிவப்பு நிற சதைதான். உணர்ந்த மறு வினாடியே சேவலின் கழுத்தை கிச்சென கவ்வி விட்டது நரி. சிறகடித்தபடி சாவோடு போராடியது சேவல். பலனில்லை. மரண வேதனையில் இப்படி கூவியபடியே உயிரை விட்டதாம். ஐயகோ, என்னுடைய பலத்தை நானே பலவீனப்படுத்தி விட்டேனே. ஆழம் தெரிந்து காலை விடு, அகலம் தெரிந்து ஆணையிடு. துரோகத்தை கடந்து விடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை. பலவீனமும் பலம்தான், பலருக்கும் அது தெரியாத வரை. பலவீனத்தை நண்பனிடம் சொல்லு, பலத்தை எதிரிடம் சொல்லு, இரண்டையும் இறைவனிடம் சொல்லு. காலம் கடந்தால் கூட எதிரியை மன்னித்து விடு, ஆனால் துரோகியை காலம் கடத்தாமல் துண்டித்து விடு. வாரம் ஒரு நிகழ்வு. உலக மக்கள் தொகை நாள். உலக மக்கள் தொகை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. பூமியில் மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஏற்படும் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை உலக நாடுகளிடையே ஏற்படுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கம் என்பது தனிமனித வாழ்க்கையை மட்டுமல்லாமல்
ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக உருவெடுத்துள்ளது. எனவே முறையான விழிப்புணர்வுடன் கூடிய தொடக்கமே ஒரு நாட்டின் நிலையான முன்னேற்றத்திற்கு சிறந்த அடித்தளமாக அமையும். 1987 ஆண்டு ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகையானது 5 பில்லியனை, அதாவது 500 கோடியை எட்டியது. இந்த அதிவேக மக்கள் தொகை வளர்ச்சியை உற்று நோக்கிய ஐக்கிய நாடுகள் சபை இதன் தீவிரத்தை உலகிற்கு உணர்த்த திட்டமிட்டது. அதன் விளைவாக 1989 ஆண்டு முதல் இந்த விழிப்புணர்வு நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஆண்டுதோறும் மக்கள் தொகை சார்ந்த சவால்களை பற்றி விவாதிக்கவும் அதற்கான உலகளாவிய தீர்வுகளை காணவும் உலக நாடுகளை இந்நாள் மிக சரியாக வழிநடத்தி வருகிறது. ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்பது வெறும் எண்ணிக்கையாக மட்டுமே பார்க்கப்படுவதில்லை. அது அந்த நாட்டின் மிக சிறந்த மனித வளமாக கருதப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருக்கும்போது அங்கு வேலைவாய்ப்பு, புதிய சிந்தனைகள், மனித ஆற்றல் மற்றும் பல்வேறு திறமைகளுக்கான வாய்ப்புகள் தாராளமாக உருவாகின்றன. இந்த உழைக்கும் வர்க்கமும் இளைஞர்களின் ஆற்றலும் மிக சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது அந்நாட்டின் உற்பத்தி திறனையும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல உதவும். இருப்பினும் மக்கள் தொகை ஒரு நாட்டின் பலமாக இருப்பதாலும் அது எவ்வித திட்டமிடலும் இன்றி கட்டுப்பாட்டை மீறி அதிகரிக்கும் போது பெரும் சவாலாக மாறுகிறது. நம்முடைய பூமியின் பரப்பளவும் அதில் இருக்கும் இயற்கை வளங்களும் எப்போதும் நிலையானவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனிதர்களின் எண்ணிக்கை இந்த இயற்கை எல்லைகளை தாண்டி பெருகும்போது நாட்டில் வளங்களுக்கான பற்றாக்குறையும் சமுதாயத்தில் பெரும் சமநிலையின்மையும் ஏற்பட்டு பல புதிய சமூக சிக்கல்கள் முளைக்கின்றன. மக்கள் தொகை அதிவேகமாக உயரும்போது உணவு, தூய்மையான குடிநீர், தங்குவதற்கேற்ற இருப்பிடம் மற்றும் தரமான கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளை வழங்குவது மிக கடினமாகிறது. நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் இந்த அடிப்படை வசதிகளை சமமாக பகிர்ந்தளிப்பதில் அரசாங்கங்களுக்கு பெரும் சவால்களும் நடைமுறை சிக்கலும் ஏற்படுகின்றன. இத்தகைய அடிப்படை தேவைகள் மக்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அது சமுதாயத்தில் வறுமையையும் பின்தங்கிய சூழ்நிலையும் மட்டுமே உருவாக்கும். வேலைவாய்ப்பு, தரமான கல்வி, நவீன மருத்துவ வசதிகளை தேடி மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களை நோக்கி பெருமளவில் இடம்பெயர்கிறார்கள். இதனால் நகரங்களில் மக்கள் நெரிசல் கட்டுக்கடங்காமல் போய் அடுக்குமாடி குடியிருப்புகளின் பற்றாக்குறையும் சுகாதாரமற்ற வாழ்விட சூழலும் உருவாகின்றன. மேலும் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தினசரி போக்குவரத்து நெரிசல்களும் அதனால் ஏற்படும் மாசுகளும் நகர்ப்புற மக்களின் உடல் நலத்தையும் மன அமைதியையும் பெரிதும் பாதிக்கின்றன. மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் வாகனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் உருவாக்கும் கழிவுகளின் அளவும் உயர்கிறது. இந்த அசுத்தங்கள் யாவும் காற்று, நீர் மற்றும் நில மாசுபாட்டை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறுகின்றன. இதன் காரணமாக புதிய நோய்களும் தூய்மையான காற்று மற்றும் தண்ணீருக்கான தட்டுப்பாடும் சமுதாயத்தில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடாக புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது எந்த ஒரு நாட்டிற்கும் ஒரு பெரிய சவாலாகவே உள்ளது. தகுதியான மற்றும் படித்த இளைஞர்களிடையே வேலைக்காக கடுமையான போட்டி நிலவுவதால் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் பலர் திண்டாடுகிறார்கள். இது நாட்டில் வேலையில்லாத திண்டாட்டத்தை அதிகரிப்பதுடன் பொருளாதார மந்தநிலை மற்றும் சமூக குற்றங்கள் பெருகவும் ஒரு மறைமுக காரணமாக அமைந்து விடுகிறது. அதிகரித்து வரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளையும் ஆடம்பர தேவைகளையும் பூர்த்தி செய்ய இயற்கையின் மீது மனிதன் ஆதிக்கம் செலுத்துகிறான். இதற்காக பல லட்சம் ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாகவும் கான்கிரீட் குடியிருப்புகளாகவும் மாற்றப்படுகின்றன. இதன் விளைவாக இயற்கை வளங்கள் மிக வேகமாக சுரண்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதால பாதாளத்திற்கு சென்று வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் அழிந்து ஒட்டுமொத்த பல்லுயிர் பெருக்கமும் அழியும் நிலைக்கு தள்ளப்படுகிறது.
காடழிப்பு மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் அதிகப்படியான நச்சுக்காற்றுகள் காரணமாக உலக வெப்பமாதல் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் மிக வேகமாக ஏற்படுகின்றன. மக்கள் தொகை பெருக்கத்தின் நேரடி விளைவான இத்தகைய சுற்றுச்சூழல் மாற்றங்கள் உலகெங்கும் பருவம் தவறிய மழை, கடுமையான வறட்சி, பனிப்பாறைகள் உருகுதல் போன்ற இயற்கை பேரிடர்களை பரிசாக தருகின்றன. இது எதிர்கால தலைமுறையினர் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்வதையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிவிடும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதிலும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதிலும் பெண்களின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வியறிவு பெற்ற பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரம், ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து பொறுப்பான முடிவுகளை எடுக்க முடிகிறது. பெண் கல்வி வளரும் போது அது குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மறைமுகமாக நாட்டின் மக்கள் தொகை சமநிலைக்கு பெரிதும் உதவுகிறது. மேலும் அரசுகள் செயல்படுத்தும் முறையான கல்வி நல திட்டங்களும் நவீன மருத்துவமனை வசதிகளும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுகின்றன. முடிவாக, ஒரு நாட்டின் உண்மையான எதிர்காலம் என்பது குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சியிலும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சியிலும் தான் அடங்கியுள்ளது. உலக மக்கள் தொகை நாள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த பூமியின் மீதும் சமூகத்தின் மீதும் தனக்கிருக்கும் பொறுப்புணர்வை நினைவூட்டும் ஒரு உன்னதமான நாளாகும். சிறிய குடும்பமே சீரான வாழ்வு என்ற கோட்பாட்டை பின்பற்றி வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி விழிப்புணர்வும் பொறுப்பும் நிறைந்த ஒரு மிக சிறந்த அழகான உலகை நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல உறுதிமொழி எடுப்போம். செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்பது மனிதரை ஒடுக்கும் சுமை அல்ல, மாறாக அவர் நம்மோடு சுமக்கும் அன்பின் நுகமாகும் என்றும் அதுவே உண்மையான விடுதலை, நம்பிக்கை மற்றும் மீட்புக்கான பாதை என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார்.
ஜூலை 5ஆம் நாள் ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள் மத்தேயு நற்செய்தியை மையமாக கொண்டு இறைவன் தம்மை அறிவாளிகளுக்கும் தற்பெருமை கொண்டோருக்கும் அல்ல, எளிமையும் தாழ்ச்சியும் கொண்டவர்களுக்கே வெளிப்படுத்துகிறார் என்றும் எடுத்து காட்டினார். மனித ஞானம் தற்பெருமை கொள்ளும்போது இறைவனின் செயல்பாட்டை உணர முடியாது என்றும், இறை ஞானம் இயேசுவின் மனித அவதாரத்தின் தாட்சியில் வெளிப்படுகிறது என்றும் கூறிய திருத்தந்தை அவர்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பு அவரது அன்பில் பங்கு கொண்டு சிலுவையை ஏந்தி அவரை பின்பற்றுவதற்கான அழைப்பு என்றும் வலியுறுத்தினார். மேலும் என் நுகம் இனிமையானது, என் சுமை இலகுவானது என்ற இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், ஆண்டவரே அதை நம்மோடு சேர்ந்து சுமக்கிறார் என்பதே அந்த சுமை இலகுவாக இருப்பதற்கான காரணம் என்றும், மனிதரின் துன்பங்களையும் பாவத்தின் காயங்களையும் தம்மேல் ஏற்று குணமாக்கும் ஆசிரியராக இயேசு செயல்படுகிறார் என்றும் கூறினார். அமெரிக்காவில் நடைபெற்ற 2026 தேசிய நற்கருணை திருப்பயணத்தின் நிறைவையொட்டி வெளியிட்ட காணொளி செய்தியில், அமெரிக்க திரு அவையின் புதுப்பிப்பு, ஒற்றுமை மற்றும் நற்செய்தி பணிக்கு நற்கருணை தொடர்ந்து ஆற்றல் வழங்கும் ஊற்றாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். நற்கருணையின் அருள்வரத்தின் மூலம் கல்வி, நலவாழ்வு மற்றும் சமூக நல பணிகளில் திரு அவை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதோடு நற்செய்தி அறிவிக்கும் தனது பணியையும் உறுதியாக முன்னெடுக்கும் வலிமையை பெறும் என்று திருத்தந்தை கூறினார். அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற இவ்வாண்டு தேசிய நற்கருணை திருப்பயணத்தின் கருப்பொருளான இறைவனின் ஆட்சியின் கீழ் ஒரே நாடு என்ற முழக்கத்தை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, நாட்டிற்காக ஒற்றுமை, புதுப்பிப்பு மற்றும் குணமடைதலுக்காக எழுப்பப்பட்ட ஜெபங்கள் தனது உள்ளத்திற்கு நெருக்கமானவை என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் கிறிஸ்துவை மையமாக கொண்ட இத்திருப்பயணம் ஒரு நாட்டின் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கான சிறந்த வழியாகும் என்றும், பூமிக்குரிய தாயகத்தை மட்டுமல்லாது விண்ணக தாயகத்தையும் நோக்கி வாழ அழைக்கிறது என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் ஆழமான நற்கருணை மரபை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை 1583 செப்டம்பர் 8 அன்று புளோரிடாவின் புனித அகுஸ்தின் நகரில் ஸ்பானிய குடியேற்றவாசிகளால் கொண்டாடப்பட்ட முதல் நன்றி திருப்பலி நாட்டின் இறை நம்பிக்கை மரபிற்கு முக்கிய சான்றாகும் என்று குறிப்பிட்டார். போர்களும் மோதல்களும் நிறைந்த உலகில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக இறை இரக்கத்தையும் மனமாற்றத்தையும் நாட வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். லொம்பார்டி மாநிலத்தில் லோடி மறை மாவட்டத்தில் இடம்பெற்ற 27வது புனித கொலம்பானுஸ் நாள் விழாவையொட்டி திருத்தந்தையின் சார்பில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். போர் ஏற்படுத்தும் மரணம் மற்றும் அழிவை மேலும் அதிகரிப்பது குற்றச்சாட்டுகளே என்றும், மனித இதயங்களை மாற்றி எதிரிகளுக்கும் கூட சமாதான கரம் நீட்டச் செய்வது இறைவனின் இரக்கம் மட்டுமே என்றும் அவர் எடுத்துக்காட்டியுள்ளார். புனித கொலம்பானுஸ் நினைவு விழா பல ஆண்டுகளாக ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரு அவை மற்றும் குடிமை சமூகங்களை ஒன்றிணைத்து அவர் ஆன்மீக பாரம்பரியத்தையும் கிறிஸ்தவ விழுமியங்களையும் மீண்டும் கண்டறிய உதவி செய்து வருவதை அவர் பாராட்டியுள்ளார். புனித கொலம்பானுஸ் உண்மையான நல்லிணக்கத்திற்கு தேவையான மனமாற்றத்தின் முன்மாதிரியாக விளங்குகிறார் என்றும், போர்கள் வெடிக்கும் சூழலில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக இறைவனின் இரக்கத்தை மன்றாடும் மனப்பான்மையே அமைதிக்கான உண்மையான பாதை என்றும் திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கோடைக்கால ஓய்விற்காக காஸ்தல் கந்தல்ஃபோ சென்றடைந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு அங்கு திரண்டிருந்த நம்பிக்கையாளர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். திருத்தந்தையரின் அரண்மனை மாளிகையின் பால்கனியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த கொடி அவரது வருகையை மக்களுக்கு அறிவித்தது. லம்பேதுசாவிற்கான தனது மேய்ப்பு பணி பயணத்தையும் ஜூலை 5 அன்று புனித பேதுரு சதுக்கத்தில் நண்பகல் மூவேளை ஜெப உரையையும் நிறைவு செய்த பின்னர் அதே நாள் பிற்பகலில் இத்தாலியின் லாசியோ மாநிலத்தில் அமைந்துள்ள காஸ்தல் கந்தல்ஃபோவிற்கு திருத்தந்தை பயணமானார். திருத்தந்தை இல்லத்தின் தலைமைச் செயலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி திருத்தந்தை ஜூலை 27 வரை அங்கு ஓய்வில் தங்கியிருப்பார். அரண்மனை மாளிகையின் பால்கனியில் இருந்து மக்களை சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை, காஸ்தல் கந்தல்ஃபோ மக்களே, மாலை வணக்கம். உங்களிடையே இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த சில வாரங்களை சிறிது ஓய்வு, இறைவேண்டல், வாசிப்பு மற்றும் விளையாட்டுடன் இங்கு செலவிடவிருக்கிறேன். நாம் ஒன்று கூடுவது எப்போதும் மகிழ்ச்சியான தருணம். உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் என்று கூறினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.